சக்கரங்கள். நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்களிடையில் 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 4 ஜீவன்களை தரிசித்த பின்பு சக்கரங்களையும் தரிசிக்கிறார். தேவனுடைய மகிமை மேலே பரலோகத்திலும் காணப்படுகிறது, கீழே பூலோகத்திலும் காணப்படுகிறது. எசேக்கியேல் வானத்திலே 4 ஜீவன்களை பார்த்தார். அவற்றின் செட்டைகளையும் முகங்களையும் கால்களையும் கைகளையும் பார்த்தார். 4 ஜீவன்களின் சாயல் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமாயும் தீவர்த்திகளின் தோற்றமாயும் பிரகாசமாய் இருப்பதை பார்த்தார். இவை எல்லாமே மேலே வானத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். வானத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது போல பூமியிலும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய ஆளுகை இந்த பூமியிலே ஸ்திரமாக நடைபெறுகிறது. தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாகவும் அவருடைய பராமரிப்பின் பிரகாரமாகவும் இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டார். தேவனுடைய பராமரிப்பின் காலங்கள் இந்த அதிகாரத்தில் சக்கரங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ரதங்களின் சக்கரங்களாகும். சக்கரங்கள் தானாக இயங்காது. 4 ஜீவன்கள் தானாக இயங்கும். அவை ஓடித் திரியும். சக்கரங்கள் தானாக இயங்காவிட்டாலும் அவற்றை இயக்க முடியும். இந்த சக்கரங்கள் ஜீவன்கள் அண்டையில் இருக்கிறது. சக்கரங்களுக்கும் 4 ஜீவன்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது. ஜீவன்கள் ஓடித் திரியும் போது சக்கரங்களும் அவற்றோடு கூட ஓடித் திரியும். கர்த்தர் தேவ தூதர்களுடைய ஊழியங்கள் மூலமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். தேவ தூதர்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சாதகமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கிறார். 4 ஜீவன்களும் பூமியில் இருந்து உயரே எழும்பும். கர்த்தர் சொல்லும் எந்த வேலையையும் செய்வதற்கு அவை ஆயத்தமாயிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்திற்கும் அந்த 4 ஜீவன்களும் போகும். 4 ஜீவன்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை நடப்பிக்கும் வல்லமை உடையவை. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியில் இருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின.
அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியில் இருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவன்களின் ஆவி சக்கரங்களில் இருக்கிறது. கர்த்தருடைய ஞானமும் வல்லமையும் பரிசுத்தமும் தேவ தூதர்களை வழிநடத்துகிறது, அவர்களை ஆளுகை செய்கிறது. இந்த உலகத்தில் அவை எங்கே போக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த பூமிக்கு ஆவியாய் இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியை இயக்குகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பரலோகத்தின் தேவன் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் வானத்தையும் பூமியையும் இயக்குகிறார். அவை கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம் ஒழுங்காக இயங்குகிறது. வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் கர்த்தருடைய ஆவியானவரின் திட்டத்தின்படி எல்லா இடங்களுக்கும் போகிறது. சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுகின்றன. எசேக்கியேல் கண்ட சக்கரத்திற்கு 4 முகங்கள் உள்ளது. தேவனுடைய பராமரிப்பு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளுக்கும் பரவி இருக்கிறது. பூமியின் எல்லா மூலைகளிலும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நடைபெறுகிறது. எசேக்கியேல் ஆரம்பத்தில் ஒரு சக்கரத்தை மாத்திரமே கண்டார். அதன் பின்பு அவர் 4 சக்கரங்களை காண்கிறார். 4 சக்கரங்களுக்கும் ஒரேவித சாயல் இருக்கிறது. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு தர்ஷீஷின் கடலை போன்ற நிறத்தில் இருக்கிறது என்று பொருள் சொல்லலாம். இந்த பூமியில் உள்ள காரியங்கள் கடலில் உள்ள காரியங்களைப் போலவே இருக்கிறது. கடலின் அலைகள் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கடலில் உள்ள தண்ணீர் அலைகளாக பிரிந்திராமல் சர்வமும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. கடலின் நீர்மட்டம் சில சமயங்களில் உயரும், சில சமயங்களில் குறையும். இது போலவே தேவனுடைய பராமரிப்புகளும் ஒன்றுபோல் இராமல் வித்தியாசமாய் இருக்கும். ஒரு வருஷத்தில் மழை அதிகமாய் பெய்யும், மற்றொரு வருஷத்தில் மழை சரியாக பெய்யாமல் மழை தாழ்ச்சி உண்டாகிவிடும். சில சமயங்களில் காற்று தென்றலாய் இருக்கும், வேறு சில சமயங்களிலோ புயல் காற்று வீசும். சமுத்திரத்தின் நிறம் படிகப்பச்சை அல்லது நீல வர்ணமாய் இருக்கிறது. காற்றின் நிறமும் நீலமாகவே உள்ளது. நம்முடைய கண்ணின் பார்வை குறுகியது. நம்மால் தொலைதூரத்தில் உள்ளவற்றை தெளிவாக பார்க்க முடியாது. கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை நம்முடைய கண்கள் இதுவரையிலும் பூரணமாய் கண்டதில்லை. கர்த்தர் ஆதியில் இருந்து அந்தம் வரையிலும் நடப்பித்திருக்கிற கிரியைகளை நம்மால் முழுவதுமாய் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 3:11. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். யோபு 26:13-14. நம்முடைய கண்களால் எவ்வளவு தூரத்திற்கு தெளிவாக பார்க்க முடியுமோ அதுவரையிலும் நமக்கு நிறங்களில் வித்தியாசம் தெரியும். நம்முடைய கண்களால் தூரத்தில் உள்ளவைகளை தெளிவாக பார்க்க முடியாது. அவையெல்லாம் நமக்கு நீல நிறமாகவோ அல்லது படிகப்பச்சை நிறமாகவோ இருக்கும். இவை நம்முடைய கண்களின் பார்வைக்கு அப்பாற்பட்டவை. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்திற்குள் சக்கரம் இருப்பது போல இருக்கிறது. இந்த வாக்கியத்திற்கு விஞ்ஞான அடிப்படையிலோ அல்லது கணித அடிப்படையிலோ வியாக்கியானம் கொடுக்க முடியாது. தேவனுடைய கிரியைகளை நம்முடைய ஞானத்தினால் விவரிக்க முடியாது. அவை நமக்கு புரியாதவையாக இருந்தாலும் கர்த்தர் அவற்றை ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் வடிவமைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஞானத்தின் பிரகாரம் அவற்றை உண்டாக்கி இருக்கிறார்.
அவை எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும். 4 சக்கரங்களும் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை. சக்கரங்கள் திரும்ப வேண்டிய அவசியம் எதுவுமில்லை. அவை எந்த திசையில் போனாலும் தெளிவாக போகும். அவற்றிற்கு குழப்பம் எதுவுமில்லை. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நேர்த்தியாக செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே அவருடைய கண் பார்வைக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் முன்னோக்கியே ஓடுகிறது. எதுவும் பின்னோக்கி திரும்பி ஓடாது. நம்முடைய பார்வையில் ஒரு சில காரியங்கள் பின்னோக்கி போவது போல தெரியும். ஆனால் கர்த்தருடைய காலங்கள் ஒருபோதும் பின்னோக்கி போகாது. அது முன்னோக்கி மாத்திரமே போகும். ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஆவியானவர் ஜீவன்களை எங்கே போக வேண்டும் என்று கட்டளை இடுகிறாரோ அவை அங்கே போகும். அவை தாங்கள் போகும் பாதையை விட்டு ஒருபோதும் திரும்பி போவதில்லை. 4 ஜீவன்களும் ஆவியானவர் கட்டளையிட்ட காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கும். அவை ஏற்கனவே செய்தவற்றை அழித்துவிட்டு அதை மறுபடியும் திரும்பச் செய்யாது. மனுஷர் பல சமயங்களில் சில வேலைகளை ஒழுங்காய் செய்ய மாட்டார்கள். தாங்கள் செய்த வேலைகளை அழித்துவிட்டு அதை மறுபடியும் திரும்ப செய்வார்கள். தங்களுடைய கிரியைகளுக்காக மனம் வருந்துவார்கள். செய்ததையே திரும்ப செய்வதும் முன்னோக்கி போனவர்கள் பின்னோக்கி போவதும் பின்மாற்றமும் மனுஷருடைய சுபாவம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது, நாம் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் இருக்காது. நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி முன்னோக்கி போவோம். ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். இந்த ஆவி சக்கரங்களை ஒழுங்காக வழி நடத்துகிறது. சக்கரங்களின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு அவருடைய தெய்வீக ஞானத்தினால் வழிநடத்தப்படுகிறது. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு சகலமும் தெரியும். கர்த்தரே இந்த உலகம் முழுவதையும் இயக்குகிறவர். இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்னும் ஞானமும் கர்த்தரிடத்தில் உள்ளது. இந்த உலகத்தை தம்முடைய சித்தத்தின்படி இயக்கும் வல்லமையும் கர்த்தரிடத்தில் உள்ளது. இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் நடைபெறுகிறது. சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. மனுஷர்கள் தங்களுடைய சொந்த கற்பனைகளை பயன்படுத்தி அன்றாடம் நடைபெறும் காரியங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். தங்களுக்கு எதிர்பாராத நன்மை வரும்போது அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு எதிர்பாராத தீமை வரும்போதோ அதை துரதிர்ஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு அதிர்ஷ்டமோ அல்லது துரதிர்ஷ்டமோ வருவதில்லை. சகலமும் கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமே வரும். கர்த்தருடைய கண்கள் சகலவற்றையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. எசேக்கியேல் தீர்க்கதரிசி வானத்திலே ஒரு மண்டலத்தை தரிசிக்கிறார். ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. பூமியின் மேல் செய்யப்படுவது எதுவோ அது வானத்தின் கீழே செய்யப்படுகிறது. பரலோகத்தின் மேற்பார்வையிலும் பரலோகத்தின் ஆளுகையிலும் பூமியில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுகிறது. வானத்தில் உள்ள மண்டலம் வச்சிர பிரகாசமான நிறமாய் இருக்கிறது. மண்டலம் பரவி விரிந்திருக்கிறது. அது மிகவும் பிரகாசமாய் இருக்கிறது. அதை பார்த்தபோது எசேக்கியேலுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. தேவன் மண்டலத்தின் மேல் உன்னதத்தில் இருக்கிறார். தேவதூதர்கள் மண்டலத்திற்கு கீழே இருக்கிறார்கள். மண்டலம் தேவதூதர்களுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருக்கிறது. தேவனே சர்வ ஆளுகை உள்ளவர். தேவதூதர்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள். மண்டலத்தின் கீழே அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரிந்திருந்தன. தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. எசேக்கியேல் தேவதூதர்களுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்கிறார். அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். தேவதூதர்கள் நிற்கும்போது
தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேல் இருந்து ஒரு சத்தம் பிறந்தது. எசேக்கியேல் மண்டலத்தின் மேல் இருந்து பிறந்த ஒரு சத்தத்தை கேட்கிறார். இந்த சத்தம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரின் சத்தம். தேவதூதர்கள் அங்கும் இங்கும் போகும்போது அவர்களுடைய செட்டைகளின் இரைச்சல் கேட்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பேசும்போது தேவதூதர்கள் எங்கும் போகாமல் நின்று விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் செட்டைகளை தளர விடுகிறார்கள். அப்போது செட்டைகளின் சத்தம் கேட்கவில்லை. அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போது தேவதூதர்களுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தில் இருந்து ஒரு சத்தம் பிறக்கிறது. தேவனுடைய சத்தம் தெளிவாக கேட்கிறது. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரம் அவர் பேசும்போது சகலமும் அமைதியாய் இருக்கிறது. மனுஷருடைய செவிகள் விரிவாய் திறந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது. மண்டலத்தின் மேல் இருந்து ஒரு சத்தம் பிறந்தது. இது கர்த்தருடைய சத்தம். கேருபீன்களின் தலைகளுக்கு மேல் உள்ள மண்டலத்தின் மீது கர்த்தருடைய சிங்காசனம் உள்ளது.